Welcome to Max for You channel, 10th Samachir, 7th chapter, unit exercise 7, 7th problem. The slant height of a frustum of a cone is 4 meter and the perimeter of the circular ends are 18 meter and 16 meter. Find the cost of its curved surface area at rupees 10 per square meter. So, நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க frustum of a cone அப்படினு சொல்லிட்டாங்க. So, frustum of a cone நம்ம எப்படி draw பண்ணுவோம்? So, இதுதான் நம்மளுடைய frustum of a cone. So, frustum of cone ல என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க slant height. Slant height நமக்கு தெரியும் L. So, L is equal to 4 meter. Then perimeter of the circular ends. Circular ends அப்படினா top end ஒன்று இருக்கு, bottom end ஒன்று இருக்கு. So, ரெண்டுக்கும் உரிய perimeter கொடுத்திருக்காங்க. Perimeter na it is nothing but the circumference. So, perimeter என்னன்னு கொடுத்திருக்காங்க 18 meter, 16 meter. So, 18 meter அப்படிங்கிறது largest circle உடைய perimeter இருக்கும். So, இதுதான் largest. அப்ப இதனோட value வந்து P1 எடுத்துக்கலாம். P1 is equal to 18 meter கொடுத்திருக்காங்க. And இன்னொன்னுக்கு வந்து 16 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம bottomக்கு வந்து என்ன எடுத்துக்கலாம் 16 meterன்னு எடுத்துக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க சொல்றது என்ன cost of painting its curved surface area at rupees 100 per square meter. So ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 100 rupees அப்படின்னா இதனோட curved surface ஏரியாக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது என்ன CSA of a frustum of cone. Frustum of a cone. CSA frustum of coneக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் pi into r plus r into L square units. So, இப்போ இதில் வந்து நம்ம curved surface area கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா curved surface ஏரியாவோட 100 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் total cost of painting என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் r capital R small r L கண்டுபிடிக்கணும். L வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ capital R small r கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து எதுலேருந்து r கண்டுபிடிக்கலாம் பெரிமீட்டர்ஸ்லேருந்து r கண்டுபிடிக்கலாமா? ஸோ பெரிமீட்டர் P1 is equal to 18 meter. So, P1 ங்கிறது top portion ஓடது எடுத்திருக்கோம். So, top portionல நம்மளோட radius என்னன்னு represent பண்ணுவோம் capital R represent பண்ணுவோம். So, perimeter அல்லது அது என்னன்னு சொல்லலாம் circumference. So, இது circumference of the circle. So, circumference of the circleக்கு formula நமக்கு தெரியுமா 2 pi R. அப்ப 2 into pi into R வந்து இங்க capital R. So, is equal to 18. ஸோ அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா R கிடைக்கும். அப்போ R வேணும் அப்படின்னா R is equal to 18 divided by 2 pi. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் கேன்சல் ஆயிரும். ஸோ 9 divided by பைக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் 22 into 7. ஸோ நமக்கு கிடைக்கிறது என்ன 9 7s are 63 divided by 22 6. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாம் மீட்டரில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நமக்கு என்ன மீட்டர் பெரிமீட்டர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட யூனிட் வந்து மீட்டர். அப்போ கேபிட்டல் ஆர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கலாமா? ஸ்மால் ஆருக்கு பாட்டம் பெரிமீட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பெரிமீட்டர் P2. பெரிமீட்டர் P2 is equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க 16 மீட்டர். அப்போ 2 pi ஆரா இங்கே வந்து என்ன இதனோட ரேடியஸ் நம்ம வந்து ஸ்மால் ஆர்னு எடுக்கிறோம். அப்போ இங்கே வந்து ஸ்மால் ஆர் தான் போடணும் is equal to 16. அப்போ R is equal to 16 divided by 2 pi. அப்போ 8. அப்போ 8 by pi. So, 8 divided by pi ஓட value 22 divided by 7 இருக்கும். So, இது numerator போச்சுன்னா 7 ஆயிரும். So, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இது 4 times இது 11 times. So, 7 4s are 28 divided by denominatorல 11 இருக்கு 11 meter. So, capital R தெரியும் small r தெரியும். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம் next L வேணும். So, நமக்கு L வேணும். L நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க 4 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ slant height L is equal to 4 meter. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது curved surface area of the frustum of a cone. ஸோ இதில் எல்லா வேல்யூஸும் தெரியும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ அப்போ CSA of a frustum of a cone என்னது pi into capital R plus small r into L. ஸோ pi வந்து 22 by 7. capital R வந்து 63 by 22 இந்த 28 by 22. அப்போ 63 by 22 plus 28 divided by 11 into L ஓட value 4 into 4. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் 22 divided by 7 into இதுக்கு வந்து LCM 22ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த 22 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அதனால் டினாமினேட்டரில் 22 எடுத்துக்கலாம்.
ஸோ 22 எடுக்கணும் அப்படின்னா இது வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் 63. கீழே 22 பண்ணோன்னா இன்ட்டு 2 போடணும். அப்போ மேலேயும் இன்ட்டு 2 போட்டோம்னா 2 8s are 16, remainder 1, 2 2s are 4 plus 1 5, 56 into 4. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் 22/7 into இதை ஆட் பண்ணோன்னா 9, 6 plus 5 11, 22 into 4. 22 cancel ஆயிரும். இது 7ஆல் cancel பண்ணால் 1 time, 11 minus 7 4, so 49 and 7 times. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 17 into 4. அப்போ 7 4s are 28, remainder 2, 1 4s are 4 plus 2 6, so 68. நம்ம யூனிட் என்ன CSA curved surface ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸு. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் மீட்டர். அப்போ நம்ம வந்து என்னது மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளுடைய curved surface area. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா find the cost of painting its curved surface area at ₹100 per square meter. ஸோ மீட்டர் ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹100 அப்படின்னா நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் 68 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 square meter or 1 meter square is equal to ₹100 கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் நம்மளோட ஏரியா என்ன 68 மீட்டர் ஸ்கொயரா. ஸோ 68 மீட்டர் ஸ்கொயர்னா 68 into 100ஆ. ஏன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹100. அப்போ 68 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா 68 into ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிருமா. அப்போ 6800. அப்போ ₹6800. ஸோ இதுதான் என்ன காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் CSA curved surface area of the frustum of a cone, ₹6800. ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளத்துடைய சொல்யூஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.